மகளே கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 27/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 26ஆம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 185க்கு நம்ம பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஏ போர்டு மட்டும் தனியாக ஒரு நம்பர் எடுத்து 3 இல்லாட்டி 1 நம்பர் வர மாதிரி சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு நம்ம ஒரு 1 நம்பர் ஒரு அற்புதமான ஒரு வெற்றி தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஏ போர்டு வச்சுருந்தீங்கன்னா மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி எடுத்துருக்கலாம். ஓகே, வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதிக்கான கணிப்பு பார்த்தலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டுக்கான ஒரு கணிப்பு, அப்படி இல்லை அடுத்தது பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வருது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் ஏர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98 88 49 44 47 இவங்கிட்ட நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு 5,80,000, 60 ரூபாய்க்கு 2,80,000, 30 ரூபாய்க்கு 1,20,000, 0 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,500 கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 1000, சிங்கிள் போர்டு 12 ரூபாய்க்கு 100. பதிவுக்கான கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3-5 வரைக்கும் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான ஒரு ஏ போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று எடுத்த அதே பேட்டர்ன் தான். நம்ம ஒரு 5 டேஸ் மெத்தட் தான் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 808 இது 808 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். 808 போட்டுக்கிறோம். இதில் ஈங்கிற ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 15 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 5 அப்படி 7 கிடச்சிருக்கு. 5 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 808 வச்சு எடுக்க நமக்கு 5 7 கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 785 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்தலாம். இப்போ 785 15 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 7 அப்படி 6ன்னு கிடச்சி 7 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 785 வச்சு எடுக்க நமக்கு 7 6ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 618. இந்த 618 வச்சு நம்ம அடுத்த நாள் ஏ போர்டு என்னவான்னு பார்த்தலாம். இப்போ 618 15 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படி 7ன்னு கிடச்சிருக்கு. 4 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 418 வச்சுட்டு நமக்கு 4 7ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் நமக்கு பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 725 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். 725 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. 3 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 725 வச்சு எடுக்கலாம். நமக்கு 3 1ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 185 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்தலாம். இப்போ 185 15 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படி 3 கிடச்சிருக்கு. 2 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 185 வச்சு எடுத்து நமக்கு 2 அப்படி 3 நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 5 டேஸ் மெத்தட் மட்டும் தான் எடுத்தோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 7 நாளாகவே பாஸ் ஆயிருக்கு. நம்ம 5 டேஸ் மட்டும் தான் எடுத்தோம். 7 6 7 1ன்ட்டு நமக்கு பாஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் நல்லா கவனிச்சுன்னா இதில் 2ஆவது இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் நமக்கு பாஸ் ஆகிருக்கும். வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பார்த்தா மட்டும் தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு 2 அப்படி 3ங்கிற நம்பர் நம்ம 2 நம்பர் கொடுக்கணும்னா ஒரு சில டைம் மாறும் தான் நம்ம 2 நம்பர் கொடுக்குறோம். மெயினாக 3ஆம் நம்பர் வரத்துக்கு சான்சஸ் இருக்கலாம் ஏ போர்டுக்கு. அவங்க கண்டிப்பாக ஏ போர்டுக்கு 3ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நமது சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் தான் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, 785 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 321 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 0 அப்படி இல்லாட்டி 1 கிடச்சிருக்கு. 0 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 785 வச்சு நமக்கு 0 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஒரு அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 618. இந்த 618 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னவான்னு பார்த்தலாம். இப்போ 618 எஸ்என் ஆப்ஷன் 321 போடல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9 2ன்னு கிடச்சிருக்கு. 9 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
இப்போ 618 வச்சு எடுத்து நமக்கு 9 2 கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 725. இந்த 725 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்னவான்னு பார்த்துடலாம். இப்போ 725 எஸ்என் ஆப்ஷன் 321 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் குடி 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. 2 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 725 வச்சு நமக்கு 2 5ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 185 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்துடலாம். இப்போ 185 எஸ்என் ஆப்ஷன் 321 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் விட நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 4 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 185 வச்சு நமக்கு 4 2ன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் மெத்தட் எடுத்திருந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் 1 2 ஓகேவா? பி போர்டில் 2 டேஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு. சி போர்டில் நமக்கு வந்து 5ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 2ஆம் நம்பர்லாம் வந்துச்சுன்னா சி போர்டுக்கு வராங்கிற மாதிரி தான் வருது. அவங்க கண்டிப்பாக பிஎன்சி போர்டுக்கு எந்த போர்டில் வந்தாலும் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் சி போர்டு வரலாங்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது முழுக்க கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஓகேவா? நம்ம எடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 இல்லாட்டி 3 வந்து எடுத்திருந்தோம். 3ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம். அதுபடி பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 4 அப்படி இல்லாட்டி 2லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கு 3 அப்படி 2 வரனால நம்ம வந்து ஏபி அண்ட் ஏசிக்கு 34 32 24 22ன்ட்டு எடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களே. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஓகே மகளே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். பண்ணிங்கன்னா ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 185. ஓகேவா? 185க்கு பார்த்தீங்கன்னா திருவங்குடம் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 5 9 8 கொடுத்துருப்பல. பி போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 8ஆம் நம்பர் சூப்பராக வந்து வினிஸ் வந்து கொடுத்துருப்பல. ஆனால் சி போர்டில் 5 கொடுத்துருந்தப்பலாம் ஒரு அற்புதமான ஒரு பிசி வினிஸாக இருந்திருக்கும். அடுத்தபடி ஆல் போர்டுக்கு 8 7 கொடுத்துருப்பல. இல்லை வந்து 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருப்பல. 185க்கு பார்த்தீங்கன்னா ஆனால் 58 கொடுத்துருப்பல. ஆனால் திருப்பி 85ன்னு கொடுத்துருந்தப்பலாம் ஒரு அற்புதமான ஒரு வினிஸாக இருந்திருக்கும். அதுபடி குமார் அவர் பார்த்தீங்கன்னா 0 1 கொடுத்துருப்பல. ஆல் போர்டுக்கு 0 1 கொடுத்துருப்பல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வினிஸ் வந்து கொடுத்துருப்பல. அடுத்து பாபுஜி அவர் பார்த்தீங்கன்னா 4 7 8ன்னு கொடுத்துருப்பல. இதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வினிஸ் வந்து கொடுத்துருப்பல. அடுத்து ஏகே கில்லன் அவர் பார்த்தீங்கன்னா 3 1 8ன்னு கொடுத்துருப்பல. இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ஒரு அருமையான ஒரு வினிஸ் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்களே. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு அற்புதமான வினிஸாக இருந்திருக்கும். 18 6 மணிக்கு வந்து விஎன் மேட் வந்து கொடுத்துருக்கப்பல. ரிசல்ட்டு 083. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 83 பார்த்தீங்கன்னா ஏபிபிசி டைப் பண்ணிங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வினிஸாக இருந்திருக்கு நண்பர்களே. அதுபோல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல. ஆனால் 1ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தப்பலாம் ஒரு அருமையான வினிஸாக இருந்திருக்கு. நம்ம எடுத்து ஏ போர்டு வந்து மேட்ச் பண்ணியிருந்தப்பலாம் ஒரு அருமையான வினிஸாக இருந்திருக்கும். கார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 8 2ன்னு கொடுத்துருக்கப்பல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வினிஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. அடுத்து பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆளவே காணோம், என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் 13 31ன்னு கொடுத்துட்டாப்புல. ஆனால் வந்து 3க்கு பவரை மட்டும் போட்டுருந்தோம்னா 8ஆம் நம்பர் போட்டுருந்தா ஒரு அற்புதமான வினிஸாக இருந்திருக்கும். அடுத்து சிவா அவர் 381 போட்டிருக்காப்புல. ஏபிபிசியில் கொஞ்சம் கலந்து போட்டிருந்தாப்புல ஒரு நல்ல வினிஸாக இருந்திருக்கும். ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சிங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு கணிப்பு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகேவா?